மார்ச் 1. புனித ஆல்பின். பிரான்ஸ் நாட்டின் பிரிட்டானி நகரிலுள்ள வியானஸ் என்ற இடத்தில் கிபி 469 ஆண்டு பிறந்தார் ஆல்பின். இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் பிறந்த இவர் சிறுவயது முதல் ஆண்டவரிடம் விசுவாசம் கொண்டு தன் நண்பர்களுக்கும் மக்களுக்கும் ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்தார். தன் வாழ்வினை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து இறைப்பணிகளை செய்ய விரும்பிய ஆல்பின் தனது 20வது வயதில் துறவற வாழ்வினை மேற்கொண்டு அருட்குருவானார். மக்களுக்கும் தன் சக குருக்களுக்கும் உதவிகள் செய்து அவர்களின் ஆன்மீக வாழ்விற்கு வழிகாட்டிய அருட்தந்தை ஆல்பின் கிபி 504 ஆண்டு முதல் 529 ஆண்டுகள் வரை தன் துறவு மடத்தின் தலைவராக இருந்தார். துறவறம் என்பது உலகினை துறப்பது அல்ல, தன்னை துறப்பது என்று தன் சக குருக்களிடம் அறிவுறுத்திய அருட்தந்தை ஆல்பின் துறவிகள் மக்களிடம் நல்லுறவு கொண்டு அவர்களின் முன்னேற்றத்திற்கு உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் விதவைகளுக்கும் அடைக்கலம் அளித்து இறைப்பணிகளை செய்த இவர் திருச்சபையினால் கிபி 529 ஆண்டு பிரான்ஸ் நாட்டின் ஆங்கஸ் நகரின் ஆயராக உயர்த்தப்பட்டார். ஒழுங்கற்ற திருமணங்களை ஒழுங்குபடுத்தி குடும்பங்களை நல்வழிப்படுத்திய ஆயர் ஆல்பின் உடல் நலிவுற்று கிபி 549 ஆண்டு மார்ச் 1 இறைவனடி சேர்ந்தார். அடிமைகளையும் ஆதரவற்றவர்களையும் ஆதரித்து சிறை கைதிகளின் வாழ்விற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஆயர் ஆல்பினை திருச்சபை புனிதராக உயர்த்தியது. புனித ஆல்பின் திருவிழாவினை கொண்டாடி மகிழ்கின்ற நாம் சிறையில் வாழுகின்ற மக்களுக்காகவும் அவர்களது குடும்பங்களுக்காகவும் ஜெபிப்போம்.